நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 60. மலைப்பாறைகளை கட்டி தூக்கும் வல்லமை கொண்ட மென்பட்டு நூல். மெல்லியது வல்லமை கொண்டதாகும் போது வாளென கூர்கொள்கிறது, யாழ் நரம்பென இசை எழுப்புகிறது. அவள் மூச்சு அவன் மார்பின் மேல் படர்ந்தது. ஏன் என்று அவன் காதுக்குள் கேட்டாள். என்ன என்றான். அஞ்சுகிறீர்களா என்றாள். ஏன் அச்சம் என்றான். பின் என்றாள். அவன் பொருள் இல்லாமல் என்றான். அவன் கைகள் ஓய்ந்து கிடந்தன. விழைவின் உச்சியிலும் ஆண்கள் செயல் இழப்பதுண்டு என்றாள் அவள். அவன் என்றான். அவள் மெல்லச் சிரித்து, அப்படி இல்லை என்று தெரிகிறது என்றாள். அதற்கும் அவன் என்றான். காமத்தில் சொற்களாற்றுவதென்ன? காமத்தை கோர் தீட்டுகின்றனவா? இல்லை, அவை வெறிதழல் உமிழும் சருகு கரிகள் மட்டுமே. பொருளின்றி சுழன்ற அலைப்பாய்கின்றன. பொருள் என்பது அவ்வெறிதலின் பதற்றம் மட்டுமே. விழி கூர்ந்து நா பறக்க இறை நோக்கி செல்லும் நாகங்கள் போல அவள் கைகள் அவன் தோளை வளைத்தன. அவை விரல் நுனிகளில் வியர்வை ஈரத்தால் குளிர்ந்திருந்தன. கைகள் வெம்மை கொண்டிருந்தன. அவள் முகத்தை அவன் தோள்களில் புதைத்து என்ன என்றாள். சொற்கள் பொருள் இழக்கையில் அச்சமளிக்கின்றன. அயல் நிலத்தில் அறியா விலங்கு போல பொருளை அள்ளி அச்சொற்கள் மேல் பூச தவிக்கிறது நெஞ்சு. என் மேல் சினமா? ஆனால் கொதிக்கும் கலம் மீது மெழுகு மறக்கும் என உருகி வழிகின்றன பொருள்கள். சொல் நின்று அனல்கிறது. ஏன் சினம்? சொல்லையே ஒரு காம உறுப்பென மெல்ல சுண்டி கொண்டிருக்கலாம். சுட்டு விரல் தொட்டு சுழற்றலாம். தொட்டு தொடாமலென நீவலாம். காமத்தில் மட்டும் மெல்ல தொடும் தோறும் எழுகிறது அனல். பின் ஏன்? காமம் உயிர் கொண்ட பின் உடல் உறுப்புகள் ஆடைகளை வெறுக்கின்றன. சொல் பொருளை தன் மீதிருந்து கிழித்து கிழித்து அகற்றுகிறது. தெரியவில்லை. அவள் வாயிலிருந்து மென்மனம் எழுந்தது. வாய்நீர் அல்ல, அனல் கொண்ட குருதியின் மனம், உருகிச் சொட்டும் தசையின் மனம். உள்ளெங்கும் நொதிக்கிறது போலும் அமுது. கலத்தின் மூடி மெல்ல திறந்து ஆவி எழுகிறது. நுரையா இப்பற்கள்? நொதிப்பவற்றில் குடியேறும் தெய்வம் என்ன? நொதிக்கும் பொருள் பிரிதொன்றாகிறது. குமிழியிட்டு நுரைத்து பொங்கி எல்லைகளை கடக்கிறது. இருக்கும் கலங்களில் அமையும் இயல்பே நீர்மை. பொங்கி கரை கடத்தலே நொதிப்பு. நொதிப்பவை அனைத்திலும் பித்து உரைகிறது. நெஞ்சரைந்து கூவி தலை விரித்தாடும் வெறியாட்டு வேலனின் விசை. கல்லில் எழுவது தலை சுழற்றி புயலாடும் தென்னையின் களி. களியுறையா உயிர்கள் உண்டா என்ன? எண்ணங்கள் தொட்டு தொடர்ந்தோடும் இவ்வெளியின் தொடக்கத்திலும் இறுதியிலும் நின்றிருக்கும் வைரம் ஒளிரும் விழி கொண்ட தெய்வங்கள் எவை? என்மேல் அன்பில்லையா? தெய்வங்களுக்கு பிரியமான செயல் பொருட்கள் நிலை அழிவதுதான் போலும். மலை விட்டு இறங்கும் பாறையுடன் பாய்கின்றன. அலையெழும் கடல் மேல் களியாடுகின்றன. மதம் கொண்ட களிறு அவற்றுக்கு உகந்தது. சீரும் நாகமே அவற்றுக்கு அண்மையானது. ஏன்? அவள் வியர்வையில் உப்பு மனம் அகன்றது. ஊன் சாரென துளிக்கும் பிரிதொரு வியர்வை. கழுத்தில் அதன் ஈரக்கோடுகள், தோளில் அதன் மென்னொளி. அன்பிருந்தால் இப்படியா? வேறொரு மனம் கருவறைக்குள் சுருண்டிருக்கையிலேயே அறிந்தது. கருக்குழவிகளின் புன் தலையில் வீசுவது. என்ன? ஊடுபவள் மேலும் அணுகலாகுமா என்ன? முலைக்கண்கள் விரல்களாகி தீண்டின. அன்பா? தொட்டு விலகுபவற்றை மேலும் தாவி பற்ற எழுவது எது? அன்பென்றால் ஒன்றாவது. மீண்டும் வந்து தொடுகையில் 1000 ஆண்டு காலம் அறிந்ததாக அது தெரிகிறது. ஆம், தொட்டு தொட்டு விலகி விலகி இங்கு ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு விளையாட்டு. ஒன்றாகத்தான். அவள் முளைகள் அவன் மார்பில் பதிந்தன. கழுத்தை சுற்றிய கைகள் தலையை பற்றி இழுத்து குனியச் செய்தன. நாகச்சுருளில் படம் எழுவது போல அவள் மேலுடல் விழுத்தொடைகளில் இருந்து விம்மி எழுந்தது. பிறந்த நாய்க்குட்டி போல விழி சொக்கி இருந்தாள். உதடுகள் அறியா சொல் ஒன்றை உச்சரிப்பது போல அசைந்தன. என்ன சொல் அது? சொல்லேதான். ஆனால் மானுடச் சொல்லா? சொல் என்றால் அதுவே புடவி பின்னலில் பிறந்த முதற் சொல். அது குறிப்பதே பிரம்மம் கொண்ட முதற் பொருள். மூச்சில் மூக்குச் சிமிழ்கள் விரிந்து அசைந்தன. மேலுதடு பனித்திருந்தது. கண்ண கொழுமைகளின் சிறிய பருக்கள் செவ்வரும்புகள் என துடித்தன. நான் எதிர்நோக்கி இருந்தேன். எங்கோ நீர்த்துளிகள் என சொட்டி கொண்டிருந்தன அச்சொற்கள். அவள் உதடுகள் சொன்னது அதுவல்ல. மேலும் ஏதோ சொல்ல வந்தாள். ஊடே புகுந்தது குழல் கற்றை ஒன்று. பள்ளி என ஓசையிட்டு அதை அள்ளி பின்னால் இட்டாள். கையில் தொட்ட செவிக்குழையை சுழற்றி எடுத்து வீசினாள். நெற்றி குங்குமம் ஈரத்தில் கரைந்திருந்தது. புருவம் மழை நனைந்த மென்புல் நிறை.
இமைகள் தேனருந்தும் வண்ணத்து பூச்சியின் இறகுகள் என சொக்கி 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 அசைவழிந்தன. அவள் உடல் தளர்ந்தது போல பின்னால் வளைய தன் கைகள் அவள் இடையை பற்றி இருப்பதை அப்போதுதான் உணர்ந்தான். குலைவாழை ஒன்றை கையில் தூக்கும் நிகரின்மையின் தடுமாற்றம். அதை தோளோடு சேர்த்து உடல் வளைவுடன் இணைப்பதொன்றே வழி. மெல்ல என்றாள். என்ன? மேலும் மேலும் என மூச்சு. நெகிழ்ந்த கச்சி இறங்கி தெரிந்த வெண்மை. நீர் விளிம்பு பின்வாங்கிய பொற்சேற்றுக்கரையின் மென்கதுப்பு. மயிர்கால்கள் அனைத்தும் புள்ளிகளாக சிலிர்த்து நின்றிருந்தன. இது கணம். எது கரை என தடுக்கிறது? ஏதோ பின்விசை. இது நுரைக்கோட்டை, இது பனித்திரை. ஆயினும் அப்பால் இருக்கிறது அக்கணம். மலைப்பாறைகளை கட்டி தூக்கும் வல்லமை கொண்ட மென் பட்டு நூல். அவள் உடல் மெல்ல அதிர்ந்து கொண்டே இருந்தது. கூட்டிலிருந்து விழுந்த குருவி குஞ்சின் நெஞ்சென. மென்மை மென்மை என அவன் அசைவற்ற விழிகளுடன் அவளை நோக்கி கொண்டிருந்தான். ஒவ்வொரு கணமாக நழுவியது. அவள் இமைகள் மேல் ஒரு விதிர்ப்பு, கழுத்தில் ஒரு நரம்பின் மெல்லசைவு. விழித்திறந்து அவனை கண்டதுமே கூசியவள் போல மீண்டாள். அக்கணமே அவன் கைகளிலிருந்து அவள் உடலின் எடை மறைந்தது. காதோரமயிரை நீவி சீராக்கியபடி, நெடுநேரமாகிறது, நான் வந்த பணி ஒன்றுள்ளது என்றாள். எதிர்பாராதபடி அந்த நாள் புழக்கச் சொற்கள் அவன் நாணை சுண்டி வில்லை உயிர் கொள்ளச் செய்தன. அவள் இடையை சுற்றி வளைத்து தன் உடலுடன் சேர்த்து இறுக்கி குனிந்து அவள் உதடுகளை தன் உதடுகளால் கவ்விக்கொண்டான். அவன் குழல் கற்றைகளை அவள் விரல் நுழைத்து அள்ளி பற்றி இறுக்கினாள். தசை தசையை தொட்டு துழாவி உயிர் பிரிதொன்றை அறிந்தது. ஒரு முட்டைக்குள் தழுவி பிரிந்து சீறி மீண்டும் தழுவும் நாக குழவிகள். விழியில்லாதோன் விரல்கள். சிற்பத்தை, கனிகளை, பொற்கலங்களை, அணிச்செதுக்குகளை, அம்பின் கூர் முனையை அறிந்தன. என்ன சீற்றம்! காதருகே எள்ளி நகைப்பது பிரிதொரு கண்ணி. மெல்ல மெல்ல கொஞ்சி முத்தமிடுவது அறியாத அன்னை. ஐயோ என கூசிச் சிரிப்பது அறியாமை கொண்ட சிறுமி. மெல்ல முனகுவது அக்கணம் பிறந்த பைதல். முத்தங்கள் என்று உண்ணத் தலைப்படுகின்ற உடல். உண்டு உண்டு எஞ்சுவது உடல். வாள் விழுங்கிய நாகம் உண்டு முடிப்பதே இல்லை. விரல் தொட்டு தொட்டு மென்மை கொண்ட முழவு தோற்பரப்பு. அதிர்ந்து அதிர்ந்து நின்றிருக்கும் யாழ்த்தந்தி. இது புரி, இது குமிழ், இது குடம். இது உள்ளிருந்து ஊறும் பேரிசையின் கார்வை. அவன் கை அசைவிழந்தது. ஏன்? அவன் அவளை விட்டு விட்டு எழுந்தான். அவள் பின்னால் சரிந்து தன் அவிழ்ந்த குழல் பரப்பு மேல் விழுந்தாள். ஏன் என்றாள். கைகளை நீட்டி ஏன் என்றாள். களிமயக்கில் என குழைந்தது குரல். வேண்டாம். அவள் சினுங்கலாக ஏன் என்றாள். அவன் நான் செல்கிறேன் என்றான். விளையாடாதீர்கள். அவன் தன் ஆடையை சீரமைத்தான். அவ்வசைவிலேயே அவனிடமிருந்து அனல் அகன்று விட்டதை அவள் உணர்ந்து கொண்டாள். கையூன்றி எழுந்து ஏன் என்றாள். பெருமூச்சுடன் வேண்டாம் என்றான். அவள் முகம் சிவந்து சீற்றம் கொண்டது. எழுந்து நின்ற போது கனல் கொண்ட பொற்கலங்களென சிவந்திருந்த இரு முலைகளும் கருங்குவளை மொக்குகளுடன் எழுந்தமைந்தன. என்ன ஆயிற்று? மூடா என்றாள். சினமும் உதடுகளை எரிந்துருகச் செய்யும். நான் செல்கிறேன் என்றான். என்ன ஆயிற்று உனக்கு? அறிவிலியா நீ? இல்லை உன் தந்தையைப் போல் ஆணிலியா? அவன் அச்சின சொற்களால் முழுமையாக நிலையமைந்தான். புன்னகையுடன் அறியேன், ஆனால் இத்தருணத்தில் இது வேண்டியதில்லை என எண்ணுகிறேன் என்றான். சொல், ஏன்? அதை நான் அறிந்தாக வேண்டும் என்றாள். ஏனென்றால் இதற்கு பின் எனக்கு எஞ்சுவதொன்றில்லை. அவள் விழிகள் சுருங்கின. அவன் நீ என் காமத்தின் முழுமை. முழுமை என்பது இறப்பு என்றான். அவள் புன்னகை செய்தாள். பல் தெரியாமல் இதழ் நீண்டு கன்னங்களில் குழிகள் எழ விழிகளில் கூர் ஒளிவிட. நச்சுமிழ புன்னகைக்கும் கலையறியாத பெண்கள் உண்டா என்ன? அஞ்சுகிறாயா? அவன் அவள் விழிகளை நோக்கி ஆம் என்றான். நீ மூடன். உன் உளமளிக்கும் மாயங்களை நம்புகிறாய் என்றால் எப்போதும் எதையும் நீ அறியப் போவதில்லை என்றாள். ஆம், ஆளுள்ளம் சொன்னதுதான் என்றான். என்ன? அவன் அவளை விழி விலக்காமல் நோக்கினான். நோக்க முடியும் வரைதான் வெல்ல முடியும் என அவன் அறிந்திருந்தான். இது அவருக்கு எதிரானது. அவள் அதை உணர்ந்திருந்தாள் என விழிகளில் வந்த வஞ்சம் காட்டியது. எனினும் எவருக்கு என்றாள். இளைய யாதவருக்கு. அவள் இதழ்கள் மேலும் கேலியை காட்டி ஒரு பக்கமாக வளைந்தன. அப்படியா என்றாள். அதிலிருந்த நஞ்சின் கடலை முற்றறிந்தும் அவன் விழிகளை விலக்கவில்லை. ஆம்,
காமத்திலாயினும் நான் தேடுவது ஒன்றையே. அதை இங்கே முற்றறிந்து விட்டேன் என்றால் அவர் முன்னேட்ட ஓர் ஒழிந்த கலம் எனக்கு எஞ்சியிருக்காது. அவள் கழுத்தில் ஒரு நரம்பு துடித்தது. வீணன், நீ ஒரு அடிமை என்றாள். ஆம் என்றான் அவன். மேலும் மேலும் அதை உணர்கிறேன். முற்றடிமை பெரிதொன்றுமில்லை. மூடா, நீ அறியக்கூடுவன அனைத்தையும் இங்கு இதனூடாக அறியலாம். நீ தேடுவன அனைத்தும் உன்னுள் இருந்து ஊறி எழுந்து உருக்கொண்டு நான் என நின்றிருக்கின்றது. இதோ. அவன் தன் விழிகள் அதுவரை இருந்த முயற்சியின் சலிப்பை இழந்து இயல்பாக அவளை நோக்குவதை உணர்ந்தான். ஆம், ஆனால் நான் அதை அவரிடமிருந்தே பெற விழைகிறேன். அவள் கண்கள் மீண்டும் கனிவு கொண்டன. நான் சொல்வதை கேள். அவரிடமிருந்து நீ அதை அறியப் போவதில்லை. உனக்கு அது சொல்லப்படும். அதை கேட்கும் பொருட்டு நீ இழப்பவை பெருகி உன்னை நிறைப்பதனால் இறுதிக்கணம் வரை நீ அதை உணரமாட்டாய். அவன் பெருமூச்சுடன் விழிகளை விலக்கி கொண்டான். ஆம், அவ்வாறே நிகழலாம். இறுதிக்கணம் வரை அது எனக்கு திறக்காமலாகலாம். அவள் உரக்க, திறக்காது. அப்பொற்கதவத்தை பார்ப்பாய், அதன் தாழை தொடுவாய். விலக்கி நுழைய தோல் வல்லமை இல்லாது இப்பக்கமே நின்றிருப்பாய். அது நஞ்சினூடாக அறிதல். இதோ இது இனி திணித்து அறிந்து அதுவாதல். இதை துறந்து சென்றால் நீ அடைவதேதென்று அறிவாயா? இழப்புகள். இழப்புகளுக்கு பின் மானுடன் இயல்பு நிலை மீளவே முடியாது. மூடா மூடா மூடா, எப்போது இந்த இருள்வான் போல் வந்து சூழும் அறியாமையை அடைந்தாய்? அவன் தலை தாழ்த்தியபடி, இழப்பின் துயரின் முற்றிருள்தான். அதை நான் முன்னரே கண்டுவிட்டேன் என்றான். அவள் அருகே வந்து அவன் கைகளை பற்றி கொண்டாள். சொல், வேறென்ன வேறென்ன உனக்கு? அவன் தாழ்ந்த குரலில், அறியாமைத்தான். நான் அவர் முன் பிறந்து விழுந்த பைதலின் வெற்றுள்ளத்துடன் நிற்க விழைகிறேன். சீம்பாலின் குருதி சுவையுடன் அவர் சொற்கள் எனக்கு அருளப்பட வேண்டும் என எண்ணுகிறேன். முற்றறியாமை கொண்டு ஆசிரியனை அணுகாதவன் எதையும் அறிவதில்லை. தன் ஆணவத்தையே அவருடைய சொற்கள் என எண்ணி மயங்குவான். தன் குருதியை சுவைத்து சுவைத்து இறக்கும் புண்பட்ட ஊனுண்ணி என அழிவான் என்றான். அவன் ஆசிரியன், ஒப்புகிறேன் என்று அவள் அவன் கைகளை எடுத்து தன் தோள்கள் மேல் வைத்து கொண்டாள். ஆம், அவன் மெய்மையை சூடி நின்றிருக்கும் ஞானி. ஞானமென்றேயாகி தன்னை காட்டும் யோகி. மெய்மை என்று தன்னுடல் ஒளிர நின்றிருக்கும் பொருட்டு மண்ணில் துளித்து சொட்டிய பிரம்மம். அவன் விழிகளை நோக்கி, ஆனால் இங்குள்ளது உன்மேல் கனிந்த தந்தை, உன்னை அழைத்துச் செல்லும் காதலி, உனக்காகவே கனிந்த மெய்மை. எண்ணிப்பார். தெய்வங்களை விடவா ஆசிரியன் அணுக்கமானவன்? பிரம்மத்தை விடவா அவன் முழுமையானவன்? ஆம் என்று அர்ஜுனன் சொன்னான். தெய்வங்களென இவற்றை சமைப்பது என் தன்னிலைதான். பிரம்மமோ தன்னை பிற ஒன்றென்றே காட்டும் தன்மை கொண்டது. ஆசிரியன் மட்டுமே பிரிதொன்றென முழுமை கொண்டு நின்று நம்மை அவனிடம் இழுப்பவன். நான் அறிந்தது ஒன்றே, அனைத்தையும் உதறி ஆசிரியனை அணுகாதவனுக்கு சொல் திறப்பதில்லை. அவள் மெல்ல தளர்ந்தாள். மின் தோள்களில் ஒன்று சரிய இடை ஓசிய தொடை ஒன்று மேலெழுந்தது. என்ன சொல்கிறாய் என்றே தெரியவில்லை. மானுடர் இப்படி சொல்லக்கூடுமென்றே எண்ண முடியவில்லை. நானும் இதை ஏன் சொல்கிறேன் என்று எண்ணி வியக்கிறேன். ஆனால் நான் பெரிதொன்றுமில்லை. நான் களம். இதில் அமுது நிறைய வேண்டும் என்றால் முற்றொழிய வேண்டும், முழு தூய்மை கொள்ள வேண்டும். அதன் பொருட்டே இந்த அல்லல்களும் தேடல்களும். அது ஒன்றே தெளிந்து தெளிந்து வருகிறது என்றான். அவன் கைகளின் எடையை அவள் உணர்ந்தாள். வலக்கையை எடுத்து தன் முலைமேல் வைத்தாள். அக்கணமே விசை எழுந்து முன்னால் பாய்ந்து அவனை முலைக்குவைகள் அழுந்த மூச்சு சீர கைவளைத்து பற்றி கொண்டாள். அவன் அவளை பிடித்து தள்ளினான். மல்லாந்து நிலத்தில் விழுந்தபோது அவள் இடை நெகிழச் சுற்றி இருந்த ஆடையும் விலகியது. இரு கைகளையும் விரித்து அழிகூர்க என்றாள். பொறுத்தருள்க என்றபடி அவன் திரும்பினான். செல்லாதே. விழைவறிவித்த பின் விலக்கப்பட்ட பெண்ணின் பெருந்துயரை நீ அறிய மாட்டாய் என்றான். அவன் மேலும் ஓர் அடி எடுத்து வைத்தான். அவள் விசும்பும் ஒலி கேட்டது. எடை கொண்ட கால்களுடன் அவன் மேலும் நகர அவள் சீரலென ஒலி எழுப்பி அழுதாள். அவ்வழுகையை அவன் கேட்டுக்கொண்டே சென்றான். நெடுந்தூரம் 5 காலடிகளால் ஆன முடிவிலி. அழுகையொலியை கடப்பது எளிதல்ல. மலைப்பாறைகளை கட்டி தூக்கும் வல்லமை கொண்ட மென் பட்டு நூல். மேலும் ஒரு அடி. அவள் சீற்றத்துடன் எழும் ஒலியை கேட்க முடிந்தது. நாகம் ஒன்று படமெடுத்தது போல மூச்சு. நில் மூடா, நில்.
அவன் திரும்பாமல் நின்றான். அவள் அவனை நோக்கி வந்து அவன் தோளை பற்றி திருப்பினாள். நீர்மை அனலென எரிந்த விழிகளை கண்டான். வெறித்த முகத்தில் பற்கள் சினத்தின் ஒளி கொண்டிருந்தன. நீ என்னை சிறுமை செய்தாய். தெரிந்த காமம் போல நஞ்சு பிரிதில்லை என நீ அறிவாய். தீச்சொல்லிடுகிறாய் என்றாலும் ஆகுக, நான் என் முழுமையை அவருக்கு படைத்து விட்டேன் என்றான். அச்சொற்களால் அவன் உள்ளம் உவகை கொண்டு எழுந்தது. அதை உணரும் தோறும் நான் மேலும் மேலும் விடுதலை கொள்கிறேன். அழகியே, நான் இன்னமும் பிறக்கவே இல்லை. கருவறைக்குள் தொப்புள் கொடியால் உணவும் உயிர்ப்பும் கொண்டு உள்ளே உறைகிறேன். என்னை அவர் சுமக்கிறார். அவருடைய குருதி, அவருடைய உயிர், அவரே என் உணர்வுகளும் எண்ணங்களும். நான் எதற்கும் பொறுப்பல்ல இனி. பெண்ணென்றாகுக நீ என்று அவள் சொன்னாள். பெண்ணாகி அறிக நான் இன்று அறிந்த இழிவை. பெண்ணென்றாவதென்றால் என்னவென்றறிவாயா பேடியே? நுரைத்து பெருகும் காமம் கொண்டாலும் தன்னிடம் கூட சொல்ல முடியாதவள், அழித்தாலன்றி அடைய முடியாதவள். இசை நிறைந்து ததும்பினாலும் விரல் நாடி காத்திருக்க வேண்டிய யாழின் தவிப்பென்ன என்று முற்றறிய வேண்டும் நீயும். செல், உருகி நின்றிரு. சிறுமை கொண்டு அழல் கொள். சிறுத்து நிழலென நிலம்படி. எஞ்சும் ஆணவத்தை எரித்து எழு. அன்றறிவாய் நான் இக்கணம் யாரென்று. அர்ஜுனன் கண்களை மூடி அசையாமல் நின்றான். அவன் உடல் விதிர்த்து கொண்டே இருந்தது. ஆடைகளை எடுத்துக்கொண்டு அவள் திரும்பிச் செல்வதன் ஓசை மட்டும் கேட்டது. அவன் விழித்திறந்து நோக்கிய போது பட்டுச்சேலையை தோளிலிட்டபடி அவள் குழல் அள்ளிச் சுழற்றி முடிவதை கண்டான். ஆடையை இடை சுற்றிவிட்டு திரும்பி நோக்காமல் சென்று மறைந்தாள். அவள் கழற்றி வீசிய குழை கீழே ஒரு துளி பொன் சொட்டியதென கிடந்தது. ஓர் உதிர்ந்த மலர், வான் பறவை ஒன்றின் இறகு. அவன் குனிந்து அதை எடுக்கப் போன போது தன் உடலை அள்ளி பற்றி தொங்கிய முலைகளை உணர்ந்தான். கை வைத்த போது அவற்றின் கரிய முனைகளை குழந்தையின் விரலென தொட்டான். இடைமெலிந்து பின்குவை பெருத்திருந்தது. கைகள் குழைந்தன. தொட்டபோது முகம் மென்மை கொண்டிருந்தது. நான் என ஒரு சொல். மறுகணம் பொருந்த ஆடையை அணிந்திருப்பது போல அகம் கூசியது. அதை கழற்றி வீசிவிட வேண்டும். தசை கிழித்து நரம்புகளை உரித்து எரிந்துவிட்டு ஓட வேண்டும். ஒரு முறை விதிர்த்தான். வாயுமிழ வேண்டுமென தோன்றியது. குனிந்து தன் உடலை மீண்டும் நோக்கியதுமே நெஞ்சு அதிர்ந்து பின்னடைந்தது. கண்களை மூடி இல்லை இல்லை என சொல்லிக் கொண்டான். பின்னர் மெல்ல தளர்வுடன் பின்னடைந்து மீண்டும் பீடத்தில் அமர்ந்து கொண்டான். அமர்கையிலேயே தன் உடலை பிரிதென்று உணர்ந்தான். ஒசிந்து அமைந்திருந்தது இடை. தோள் தழைந்து கைகள் மடியில் இருந்தன. இது என் உடல். இது நான் நிறைந்த கலம். இவ்வுடல் அல்ல நான். இது நான் சூடிய உருவம். மாற்று உருவம் கொண்டவன் உள்ளே மாறுவதில்லை. ஆனால் என்னை எதிர்கொள்ளும் விழிகளில் நான் பெண். அவர்கள் என்னை நோக்குகையில் எனக்குள் ஒளிந்திருந்து திகைப்பதே நான். நான் என நான் எண்ணுவது அவர்கள் அறிவதே அல்லவென்றால் நான் என சொல்லும் சொல்லுக்கு என்ன பொருள்? இரு முனைகளில் இரு பொருள் கொண்ட சொல் எப்படி துடிக்கும்? தலை நரம்புகள் முறிந்த யாழ் தந்திகள் என துடித்தன. ஆடியை நோக்க வேண்டும் போல் இருந்தது. விடாயை எண்ணத்தால் வெல்ல முயல்வது போல அதை அடக்கி விடாயே வெல்ல எழுந்து சென்று அரை மூலையில் ஒரு குளிர்ச்சுனை என ஒளியலை அணிந்து நின்றிருந்த சுவராடியில் தன்னை நோக்கினான். முதலில் அறியா பெண்ணொருத்தி திரை விலைக்கு வாயிலினூடாக அவனை நோக்கி திகைத்தபடி வருவதைப் போலவே தோன்றியது. யாரோள் என்று சித்தம் வினவியது. சரிந்த குழலை சீரமைத்த அசைவில்தான் அது தான் என உணர்ந்தான். திடுக்கிட்டு பின்னடைய அவள் அவனை நோக்கி திகைத்து தான் பின்னடைந்தாள். பின்னர் அச்சமும் ஐயமும் கொண்டு அவனை அணுகி வந்தாள். இருவரும் விழியோடு விழி தொட்டு அசைவிழந்து நின்றனர். பின் இருவருமே அஞ்சி விலகி ஓடினர். மூச்சிழைப்புடன் அவன் கண்களை மூடி பீடத்தில் அமர்ந்தான். அப்பால் நின்று அங்கே அமர்ந்திருக்கும் அவனை நோக்கினான். அவள் அழகியே என தோன்றியது. அவள் எண்ணெய் கருங்கற்சிலை என ஒளி கொண்டிருந்தாள். நெளிவென்றும் ஒசிவென்றும் வளைவென்றும் குழைவென்றும் குவையென்றும் கரவென்றும் உடல் நிறைந்திருந்தாள். அவன் தன் முலைகளை தொட்டான். இடைவரை கையை ஓட்டினான். மீண்டும் எழுந்து ஆடியை நோக்க விழைந்தான். இம்முறை உடனே எழ முடிந்தது. கால்கள் பின்ன இடை வளைய மெல்ல நடந்தபோது விம்மி அமைந்தன முலை மேடுகள். ஆடிக்குள் இருந்து அச்சமும் தயக்கமும் ஆர்வமும் கொண்ட ஒரு பெண் எழுந்து வந்து நீள் விழிகளால் அவனை நோக்கினாள். விழி தொட்டபோது அவள் நோக்கின் கூர் கண்டு அவன் உள்ளம் எழுந்தது. மேலும் அருகணைந்து அவளை அன்று பிரிதில்லாத விழி சூடி நின்றான். மலர்களால் அழகுறும் கொடி என
விழிகளால் அழகு கொண்டிருந்தாள். அவள் எவள்? அர்ஜுனை, விஜயை, அவன் பால்குனையை எண்ணினான். அது மாற்றுரு, இது தன்னுரு. உருவே அகமென்றால் இதோ என் உள்ளூர பெண் ஊறி எழுந்து கொண்டிருக்கிறாள். அச்சில் உருக்கி ஊற்றப்படுகிறேன். உறைந்து உரு கொண்டெழுவேன். அழகி, இந்த முகம், இந்த கன்னங்கள், இவ்வுதடுகள், இந்த கழுத்து. அழகி, இது நான். அழகு பொழிந்தெழுந்தவள் நான். அவள் முளைகள் விம்மி தணிந்தன. விழியோரம் ஈரம் கொண்டது. புன்னகையுடன் நடந்து மீண்டும் வந்து தன் பீடத்தில் அமர்ந்தாள். அழகே என்னும் சொல்லாக இருந்தது உள்ளம். அப்போது பிறர் தன்னை நோக்குவதை விழைந்தாள். விண்வில் என ஏறிடும் விழிகள் நடுவே ஒளி கொண்டு எழ வேண்டும். மீன் கோடிகளைச் சூடிய கங்கை என அவ்விழிகளை அணிந்து நெளி கொள்ள வேண்டும். நெஞ்சு படபடத்தது. சுவர்களிலெல்லாம் விழிகள் திறந்தன. நிழல்களெல்லாம் அவளை நோக்கி நின்றன. நோக்குக, 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 என்னை நோக்குக உலகே, என்னை நோக்குக காலமே. அவள் அகக்குரல் கேட்டு வந்தது போல வாயில் திறந்து உள்ளே வந்து பணிந்த கந்தர்வன் விழிகளில் எதையும் காட்டவில்லை. அர்ஜுனன் இனிய பெண் குரலில், நான் தேவர்கரசரின் அவைக்கு செல்ல வேண்டும். கந்தர்வன், தேர் காத்திருக்கிறது என்றான். எப்படி தெரியும் என்றான் அர்ஜுனன். தேவபாகர் வந்தார். அவர் வந்து காத்து நிற்பதாக உங்களிடம் சொல்லும்படி சொன்னார். சில கணங்கள் அவன் கந்தர்வனை நோக்கியபடி விழி நிலைத்தான். பின் இமை சலித்து தன்னை எண்ணினான். ஆம் என்றபடி எழுந்து கொண்டான். கிராதம் 60வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.